ரேபிட் ஸ்டுடியோ வந்துட்டு இன்ஸ்டால தான் பார்த்தோம். ஸோ தம்பிக்காக பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்துட்டு நான் உடனே கால் பண்ணேன். இமீடியட்டா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது. அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். பேசினது அண்ட் கைண்டா எல்லாமே கரெக்டா பேசினாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்ணோம். சரி ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கலாம் அப்படி சாட்டிஸ்ஃபைடா இருந்தா வந்து லைக் பர்த்டே ஷூட்டும் போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். வந்து பார்த்தா வந்து டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு தான் நாங்க. பேபியோட கேரிங்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்து பண்ணாங்க. அதுதான் இதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேர் வந்தா டக்கு டக்குன்னு அவசர அவசரமா எடுத்துட்டு போயிடுவாங்க. இது அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணாங்க எல்லாமே. எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க சொல்றதுக்கு தெரியல. இந்த மாதிரி போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு பேபி வச்சுட்டு. பட் நிறைய பத்தி விசாரிக்கும் போது ரேட் அதிகமா சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால சரி டிராப் பண்ணிட வேண்டாம் அப்படின்ட்டு பேபினால சரி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க, வெயிட் பண்ணாங்க. அதனால போட்டோ பார்த்தா ரொம்ப அட்மையர் ஆகிட்டேன். ஸோ அந்த எடுத்த விதம் பட்ஜெட்ரியா இருந்ததுனால சரி வந்து பார்த்து பட் சொன்ன மாதிரி இல்லை. ஒரு ஹோம் கேர் எப்படி பாப்பா எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணி ஏதோ பண்ணி ரெஸ்ட் பண்ணி எடுக்கல. போட்டோ வந்து பேபி கிரை பண்ணவும் சரி ரூம் தனி ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. போட்டோ ஃபீட்பேக்கும் கேட்டுக்கிறாங்க. உடனே அவங்க சஜஷன் பண்ணி போல கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்டு பண்றதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு இதே மாதிரி அடிஷனலா மீன் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. ஸோ அதுவும் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பா கஸ்டமர் ஐ மீன் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவோம். Many people must try this video. கண்டிப்பா தேங்க்யூ.